strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். சோ ஐபிஎல் ஃபீவர் ஹஸ் ஸ்டார்டட். மக்களே, இன்னும் வீக் டைம் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரே ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்பதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து முடிஞ்சது, ஓகேங்களா? சரி, எல்லாரும் போய் கேரியரை பாருங்கடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு மீம் டெம்ப்ளேட்டா பயங்கரமா சோஷியல் மீடியால அடிச்சு தாக்கிட்டு இருக்காங்க. சோ இது 18வது எடிஷன் ஐபிஎல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், எனக்கு 18 வயசு இருக்கும் போது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப பாருங்க 18வது எடிஷன் நடத்துறாங்க. இப்படி கண்ணை திரும்பி பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 18 வருஷம் அதுக்குள்ள ஓடிச்சா. ஒரு வருஷம் ஐபிஎல் நடக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் லைஃப் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு. இது உண்மையான ஒரு ஃபேக்ட் மக்களே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, எல்லாருக்குமே கண்டிப்பா நான் சொல்ற பாயிண்ட் ஒத்துப்பீங்க. ஐபிஎல் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரான்ச்சைசி லீக் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எந்த டவுட்டுமே இல்ல. மற்ற பிரான்ச்சைசி லீக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐபிஎல் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல கேமோட குவாலிட்டியா இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி டாப் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த கேம் விளையாடுறதா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதாவது முதல் 10 வருஷம் ஐபிஎல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனா, இல்ல சரிதான் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஓகே அடுத்தது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கிறவருக்கும் எல்லாம் ஒத்துமையா அண்ணன் தம்பியா இருந்தாங்க. இப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருக்கவங்க கூட எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. நான் சிஎஸ்கே ஃபேன், நான் ஆர்சிபி ஃபேன், நான் எம்ஐ ஃபேன் சொல்லிட்டு அதனால ரணகலமா இருக்க போது நானு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 3-4 வருஷமா எஸ்பெஷலி எனக்கு அந்த ஒரு ஃபீலே பெருசா தெரியல. ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரி தான் சோசியல் மீடியால எல்லாரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. மேட்சை பாக்குறாங்க. ரோஹித் அடிக்கலனா விராட் ஃபேன் சந்தோஷப்படுறதும், விராட் அடிக்கலனா ரோஹித் ஃபேன் சந்தோஷப்படுறதும், ரோஹித் விராட் 2 பேருமே அடிக்கலனா புதுசா கிளம்பிய அந்த தோனியோட தற்கொலை ஃபேன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சந்தோஷப்படுறதும். சோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா உலகமே தற்கொலை உலகமா அப்படி மாறிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா உள்ள நம்மளோட ஓன் பிளேயர்ஸே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வகையில நம்மள மாதிரி ஒரு ஜெனுவனான கிரிக்கெட் ஃபேன்ஸ், அதாவது நம்மளுக்கு எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் பிடிக்கும். நம்மளுக்கும் சில ஃபேவரேட்ஸ் இருக்கும், எனக்கும் சில ஃபேவரேட்ஸ் இருக்கு. நான்லாம் சிஎஸ்கே ஃபேன் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் எனக்கு எல்லா டீமுமே பிடிக்கும். ஈவன் ஆர்சிபி வின் பண்ணா கூட நான் சந்தோஷப்படுவேன். ஈவன் பஞ்சாப் வின் பண்ணாலும் சந்தோஷப்படுவேன், டிசி வின் பண்ணாலும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இவங்க இதுவரைக்கும் டைட்டில் அடிச்சதே கிடையாது. அதனால ஐ வில் பி சோ ஹாப்பி. வேற எந்த டீம் வின் பண்ணாலுமே இஃப் தே ரியலி டிசர்வ் இட், கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்ணதான் செய்வேன். என்னோட சேனல்ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நான் நியூட்ரலா தான் பேசியிருப்பேன் இன் ரீசெண்ட் டைம்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா கலவரமா இருக்க போது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள்ங்க. நான் ஐபிஎல் பாக்குற மெயின் ரீசன் என்னன்னா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். ஜாலியா பார்ப்பேன், நல்ல ஒரு டைம் பாஸ். ஓகே, ஒரு பிக் பாஸ் ஷோ பாக்குற மாதிரி தான். அது வாடுக்கு அப்படியே 2.5 மாசம் ஓடும் அப்படின்ற மாதிரி, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்தியன் டேலண்ட்ஸ். ஒரு முறை ஐபிஎல் நடந்து முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேராவது பாத்தீங்கன்னா லைம் லைட்ல வருவாங்களா, இந்தியன் டீமுக்கே விளையாடுவாங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎலோட மிகப்பெரிய பிளஸ். அந்த இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேசிவா கிரியேட் பண்ணிருக்கு. அதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் மக்களே. இந்த ரீசனுக்காக தான் ஆக்சுவலா நான் ஐபிஎல் பாக்குறதே. அந்த ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் இந்தியன் டேலண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரெகக்னைஸ் ஆவாங்க அந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல. இந்த ஒரு 2 ரீசன் தான். ஓகே, சோ இந்த எடிஷன்ல நான் முக்கியமா சில விஷயங்களை பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எம்எஸ் தோனியோட லாஸ்ட் இயரா இருக்கலாம். இப்படிதான் வருஷம் சொல்றோம். பட் எப்படி சிஎஸ்கே எம்எஸ் தோனி யூஸ் பண்ண போறாங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண போறாங்களா, இல்ல அவர் பிளேயிங் லெவன்ல விளையாடுவாரா, இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அதனால நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் லாஸ்ட் இயரோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா இருந்தது. அதாவது சிஎஸ்கேவோட பிளஸ்ஸே ஸ்பின் தான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் அதிகமா ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த முறை ஸ்குவாடே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் பேக் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. சோ ருத்ராஜ் எப்படி கேப்டன் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் இமிடியேட்டா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோனே அதே பூ பண்ண வெங்கடேஷ் ஸ்டேடியம்ல இருந்த கிரௌடு அவரை ஏச்சி பாராட்டினாங்க, ஹர்திக்னு கத்துனாங்க. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா அவரே தான் கேப்டன் பண்ண போறாரு. சோ கண்டிப்பா ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்ண போறாரு. ஏன்னா கிரௌட் சப்போர்ட் கண்டிப்பா இந்த முறை இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். மும்பையோட ஸ்குவாட பார்க்கும்போதே செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட தான் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த முறை, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் அவர் பாத்தீங்கன்னா இந்த முறை ஆர்சிபிக்கு விளையாட போறாரு. சோ ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு see him. அவர் எப்படி பாத்தீங்கன்னா அந்த சின்னசாமி ஸ்டேடியம்க்கு ஏத்த மாதிரி போடுவாருன்னு. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கரெக்டா? சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. சோ இன்னொரு பக்கம் கேகேஆர் லாஸ்ட் இயர் செமையா டாமினேட் பண்ணாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல அவங்க கிட்ட ஃபில் சால்ட் கிடையாது.
கரெக்டா? அதே மாதிரி சில போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த போலர்ஸ் இந்த பர்டிகுலர் சீசன்ல கிடையாது. மிச்சல் ஸ்டார்க் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். அதனால கேகேஆர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண போறாங்க? ஏன்னா டோர்னமெண்ட் குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா வருவாங்க. அந்த ஒரு பிரஷர் கண்டிப்பா இருக்கும். அஜிங்க ரஹானே வேற அவங்களோட கேப்டன். சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா he has to deliver every match. ஏன்னா as a கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும்ல. சோ அதனால அதுவும் நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் எல்எஸ்டியோட கேப்டன். சோ இட்ஸ் கோயிங் டு பி a fresh campaign for him. இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு விளையாடினாரு. சோ இந்த முறை எல்எஸ்டிக்கு விளையாட போறாரு. எல்எஸ்டிக்கு கேப்டன் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல மச்சி. அது உங்களுக்கு தெரியும், கேஎல் ராகுலுக்கும் தெரியும். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி மேனேஜ் பண்ண போறாருன்னு. அண்ட் டெல்லி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் கேப்டன் எல்லாம் பண்ண போறது இல்ல, எனக்கே 1008 பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால ஃபியூ மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணுவாரு. ஸோ அவர் ஹி வில் பி பேக் இன் டு த டீம் அதுக்கப்புறம். ஸோ அவர் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இந்த சீசன் விளையாடுவாரோ எனக்கு தோணுதுங்க, ப்ரெஷர் இல்லாம. அது என்னோட ஒரு கட் ஃபீலிங். ஸோ அது இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அந்த சூரியவன்சி யங் 13-year-old பாய் எடுத்திருக்காங்க. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? இன்கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, சோ ஒரு நல்ல சீசன் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியவன்சிக்கு. அந்த 13 வயசு பையனை எப்படி வந்து பாப்பாங்க, இவனை தூக்கி இந்தியன் டீம்ல போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுமா? அதெல்லாம் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஒன் ஹெல் ஆஃப் ஐபிஎல்ங்க இந்த வருஷம். அது மட்டும் எந்த டவுட்டுமே கிடையாது. அட் சேம் டைம் மும்பைல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு இருந்தேன். தீபக் சஹர் இவ்வளவு வருஷமா சிஎஸ்கேக்கு விளையாடி இருக்காரு. சோ மும்பை இந்தியன்ஸ் விளையாடும் போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி மிச்சல் சாண்டரும் சரி, ரொம்ப வருஷமா சிஎஸ்கேக்கு விளையாடினாருன்னு சொன்னதை விட சிஎஸ்கே டக் அவுட்ல தான் இருந்தாரு, அதிகபட்சமா வாட்டர் பாயா தான் இருந்தாரு. இந்த முறை அவர் சந்தோஷமா இருப்பாரு, அப்பா மும்பைக்கு நம்ம லீட் போலரா தான் உள்ள போக போறோம், அதனால நம்ம எல்லா மேட்சும் ஆடும் சொல்லி அவர் பர்சனலா ஹாப்பியா தான் இருப்பாரு. அவர் எப்படி கோப் பண்ண போறாரு இந்த நியூ பிரான்ச்சைசில அப்படின்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட நல்ல ஸ்குவாட் இருக்கு மக்களே. போன வருஷம் நம்ம பார்த்த கில் வேற, இந்த வருஷம் பாக்குற கில் வேற. அது ஒரு வருஷத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா கேதர் பண்ணிருக்காரு சுப்மன் கில். இப்ப இந்தியாவோட வைஸ் கேப்டன் வேற அவரு, ஓகேங்களா? அப்படின்னும் போது டெஃபினட்டா இந்த முறை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர பாப்பாரு. அவர்கிட்ட நல்ல டீம் இருக்கு, நல்ல ஓபனர்ஸ் இருக்காங்க, நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இந்த முறை கண்டிப்பா நிறைய டீமுக்கு டஃப் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு மக்களே. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசால்ட்டா நினைச்சிடவே கூடாது. இது என்னோட ஒரு ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள இறங்குவாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரேயாஸ் ஐயர். ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ண போறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயர் தொட்டதெல்லாம் ஹிட். அவர் வந்து விளையாடினாலே கப்ப தூக்கிடுறாரு. சோ அந்த வகையில கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இந்த முறை. அண்ட் பஞ்சாப் கிங்ஸும் டீமும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டீமா தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு டீமா விளையாடுவாங்களா, அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப குரூஷியலா வந்து பிளே பண்ண போகுதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் திருப்பி சொல்றதுதான், இட்ஸ் கோயிங் டு பி a damn one hell of IPL 2025 மக்களே. நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம சேனல்ல. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓவரால் இந்த IPL 2025 எப்படி இருக்க போகுது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சும்மா ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலான்னு தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமை பத்தி தனியா ஒரு வீடியோஸ் போடுவேன். ஆல்ரெடி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் ஸ்டில் IPL ஸ்டார்ட் ஆக போகுதுல, இன்னும் தடவை ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னா எனக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்ன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then bye.